ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கொஸ்டின் 4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ, போன வீடியோல ஆக்சுவலா இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து அதாவது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ்ல நம்ம 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ, இன்னைக்கு வீடியோ நம்ம 4th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, இது வந்து சீக்வன்ஸ் 2ல இருந்து நம்ம 4th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ, சீக்வன்ஸ் 2ல ப்ரொசீஜரல் வேரியேஷன் பெண்டிங் தி லைன் அப்படின்ற டாபிக் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, கொஸ்டின் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் 3 பாயிண்ட்ஸ் ரெப்ரசென்டிங் ஸ்டாப்ஸ் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோட் இன் சென்னை. ஏ வந்து 3,1 பாயிண்ட் ஏன்னு ஒரு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் ஏட கோஆர்டினேட்ஸ் தான். பாயிண்ட் பி இருக்கு விச் இஸ் ஹூஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் 6,4 அண்ட் பாயிண்ட் சிஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் 8,6. ஸோ ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்கு. உங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஏபி. ஸோ ஏல இருந்து பி டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. பிசி பில இருந்து சியோட டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அண்ட் ஏசி ஏ டு சி டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் ஃபைனலா என்ன கேட்கறாங்கன்னா, வாட் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட்ஸ் பிட்வீன் தீஸ் 3 டிஸ்டன்சஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 2 ரிலேஷன்ஷிப் தான் இருக்கலாம். ஒன்னு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்ல கொலினியரா இருக்கலாம் இந்த 3 பாயிண்ட்ஸும். ஸோ கொலினியர்னா என்ன, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன். ஆக்சுவலா நான் இதை பழைய லெக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? கொலினியாரிட்டினா பார்க்க இப்படி தான் இருக்கும். ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா they are collinear if they form this particular equation ab plus bc equal to ac. அதாவது பேசிக்கா என்னதுன்னா, sum of two shorter sides is equal to longest sideனா நீங்க அந்த 3 பாயிண்ட் கொலினியர் அப்படின்னு கிளைம் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏபியும் பிசியும் தான் ஷார்டர் சைட்ஸ். தீஸ் டூ சைட்ஸ் ஆர் த ஷார்டர் சைட்ஸ். ஏசி தான் லாங்கர் சைடு. ஸோ சம் ஆஃப் டூ ஷார்டர் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாங்கஸ்ட் சைட்னா நீங்க என்ன சொல்லலாம், தோஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணலாம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே சின்ன ஒரு டீவியேஷன் தான். சம் ஆஃப் டூ ஷார்டர் சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் த லாங்கர் சைடு. அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை, இந்த கண்டிஷன் நடந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் நீங்க சொல்லலாம். இந்த 3 பாயிண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தோஸ் 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் 4. ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் 4 நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்கன்னா, தீஸ் 3 பாயிண்ட் ஸ்டாப்ஸ் ஆர் ஆன் ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்னு கேட்கறாங்க. கன்சிடர் 3 பாயிண்ட்ஸ் ரெப்ரசென்டிங் ஸ்டாப்ஸ் ஆன் ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸ்ட்ரெயிட் ரோடுனா பை டிஃபால்ட் தே ஆர் கொலினியர். ஸ்ட்ரெயிட் ரோடுனா என்ன அர்த்தம், நேரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். ஸ்ட்ரெயிட் ரோட நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல யோசிக்கலாம். ஸோ நேரா இருக்கு. பேசிக்கா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல. those 3 points are by default collinear. ஓகேவா? சோ நீங்க ஆக்சுவலா கொலினியரா இல்லையான்னு இப்ப செக் பண்ண தான் போறீங்க. சோ கொலினியரா இல்லையான்னு செக் பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லா டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்மளால அந்த ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார்மா தான் செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்பனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஏவோட கோஆர்டினேட்ஸ் என்னது 3,1. சோ ஏவோட கோஆர்டினேட்ஸ் 3,1. பியோட கோஆர்டினேட்ஸ் என்னது 6,4. 6,4. அப்புறம் சியோட கோஆர்டினேட்ஸ் என்ன 8,6. அவ்வளவுதான். சோ இப்போ ஏபி டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது நீங்க x1 y1 அசியூம் பண்ணிக்கோங்க. சோ இது x1 y1, இது x2 y2 அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஏபி டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். சோ இப்போ நம்ம போடலாம். ஓகேவா? சோ ஏபி டிஸ்டன்ஸ் என்ன வரும், ab equal to root of x2 minus x1. அப்ப 6 minus 3 the whole square. ஏன்னா x2 வந்து 6, x1 3. சோ root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square நீங்க போடணும் பேசிக்கா. So root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்படி போட்டீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? So 6 minus 3 என்னது? 6 minus 3 the whole square 3 square எழுதலாம். 4 minus 1 the whole square நீங்க 3 square எழுதலாம். So root of 3 square plus 3 square நீங்க AB distance போட்டுக்கலாம். ஓகேவா? So root of 3 square plus 3 square அவ்வளவுதான். 3 square plus 3 square. So இப்போ root 18 எழுதலாம். இல்லைன்னா பெட்டர் நீங்க எப்படி எழுதலாம்னா root of 2 into 3 square எழுதலாம். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் நீங்க 2 into 3 ஸ்கொயர் எழுதலாம். ஹோல் ரூட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா root 2 into root 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபைனலா root 2 into root 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ root 2 உங்களுக்கு root 2 தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் root 3 ஸ்கொயர் நீங்க root 3 எழுதிக்கலாம். root of 3 ஸ்கொயர் சம்திங் பட் 3. பேசிக்கா root 9 வந்து 3 உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதான் நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா இது 3 root 2 தான் ஆன்சர். ஸோ ஏபி ஈக்குவல் டு 3 root 2 நீங்க ஃபைனலா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் நான் அழிச்சிடுறேன். இன்ஃபேக்ட் இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஃபார்முலா. ஸோ மற்றதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டு நான் 3 root 1 ஃபைனலாக எழுதிக்கிறேன். ஸோ ஏபி டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஃபேக்ட் நான் இதை என்ன பண்ணுறது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க மறந்துடுவீங்க, அதுக்கு தான். ஸோ ஏபி ஈக்குவல் 3 root 2 இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 3 root 1 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் நீங்க வேணா மேலே வச்சுக்கலாம். மேலேனா எங்கே வச்சுக்கலாம்னா இங்கே வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சுருக்கி வச்சுக்கலாம் இதை. அவ்வளோதான். இப்போ கரெக்டா இருக்கும். ஏபி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ பிசி டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த x1 y1 இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம அங்க போட்டுடலாம். அதாவது எங்க போட போறோம்னா இதை எடுத்து நான் அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல வச்சிடறேன். அதாவது இந்த இடத்துல வைக்க போறேன். இன்ஃபேக்ட் நான் இதை எடுத்து இங்க வைக்கிறேன், அப்புறம் இதை எடுத்து இங்க வைக்க போறேன். அவ்வளவுதான்.
இதை எடுத்து இந்த இடத்துல வச்சிடறேன். இப்ப x1 y1 b அசியூம் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் b யோட கோஆர்டினேட்ஸ் x1 y1 அசியூம் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் c யோட கோஆர்டினேட்ஸ் x2 y2 அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம bc தான் கால்குலேட் பண்ண போறோம். சோ c நம்ம x2 y2 அசியூம் பண்ணிக்கலாம், b வந்து x1 y1 அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அதான் ஐடியா. சோ இப்போ மறுபடியும் நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மறுபடியும் பக்காவா எழுதிக்கிறேன். சோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் நதிங் பட் root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அவ்வளவுதான். ஸோ இப்போ x2 minus x1 என்ன வரும்? 8 minus 6 the whole square நீங்க எழுதிக்கலாம். ஸோ BC டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 வந்து 8, x1 6. ஸோ root of 8 minus 6 the whole square plus 6 minus 4 the whole square. அவ்வளவுதான். plus 6 minus 4 the whole square. ஹோல் ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ 2 square plus 2 squareனு வரும். ஸோ 2 square plus 2 squareனா root 8னு வரும் நினைக்கிறேன். ஏன்னா 4 plus 4. ஏன்னா 2 ஸ்கொயர் இது 8 minus 6னா 2னு அர்த்தம். ஸோ 2 square is nothing but 4. அதே மாதிரி 6 minus 4 2 தான். ஸோ 2 square is nothing but 4. ஸோ root of 4 plus 4 என்ன எழுதலாம் நீங்க? root of 4 plus 4 is nothing but root 8னு எழுதலாம். ஸோ root 8 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 root 2 கிடைக்கும். ஏன்னா root 8 நீங்க 2 கியூப்னு எழுதலாம். 2 கியூப்னா root 8னு உங்களுக்கு தெரியும். பேசிக்கா 8 நீங்க 2 கியூப்னு எழுதலாம். ஸோ 8 வந்து ரூட் குள்ள இருக்கிறதுனால root of 2 கியூப்னு எழுதிக்கிறேன். ஸோ root of 2 கியூப் நீங்க ஃபர்தர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா root of 2 ஸ்கொயர் into root 2னு எழுதலாம். So this is nothing but root of 2 cube. So root of 2 square என்ன அர்த்தம்? 2னு அர்த்தம். So this is nothing but 2. root 2 நீங்க அப்படியே போட்டுக்கலாம். root 2னு. So final answer நீங்க 2 root 2 எழுதிக்கலாம். அவ்வளவுதான். So final answer is nothing but 2 root 2. So BC யோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்க 2 root 2 ஃபைனலா போட்டுக்கலாம். ஓகேவா? So இப்போ நான் தேவையில்லாத மறுபடியும் அழைச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்ல. ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலா நீங்க 2 root 2 எழுதிக்கலாம். BC is equal to 2 root 2 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ அதான் எழுத போறேன் நான் இங்க. ஸோ BC is nothing but 2 root 2. ஸோ ஏசியும் கிடைச்சிருச்சு, ஏபி கிடைச்சிருச்சு, பிசி கிடைச்சிருச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டு எழுதணும். ஸோ லைட்டாக ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டு இங்கே இடத்துல வச்சிடறேன். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங்க் பண்ண போறேன். அவ்வளோதான், ஸ்ட்ரிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாக்ஸ் கூட போட்டுக்கலாம் வேணா நீங்க, பட் பாக்ஸ் இப்போதைக்கு தேவையில்ல, அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் நம்ம ஏசி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டா ஏபி பிளஸ் பிசி ஏசின்னு வந்துச்சுன்னா நீங்க இந்த 3 பாயிண்ட் கொலினியர் நீங்க கிளைம் பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி உங்களால கண்டிஷன் ப்ரூவ் பண்ண முடியலன்னா தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கொலினியர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அழிச்சிடுறேன். இது தேவையில்லை. ஸோ இப்போ இது x1 y1 அசியூம் பண்ணிக்கிட்டோம், இதை x2 y2 அசியூம் பண்ணிக்கிட்டோம்ல. இப்போ மறுபடியும் இதை x1 y1 அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது ஏ வந்து x1 y1 அசியூம் பண்ணிக்கோங்க, ஏவோட கோஆர்டினேட்ஸ். ஸோ சியோட கோஆர்டினேட்ஸ் அப்படியே x2 y2 இருக்கட்டும். இப்போ நீங்க x2 minus x1 இந்த ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ண போறீங்க, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ சியோட கோஆர்டினேட்ஸ் x2 y2, ஏவோட கோஆர்டினேட்ஸ் x1 y1. ஸோ இப்போ நீங்க அந்த ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஒரு ஏசியோட டிஸ்டன்ஸ்? ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square நீங்க போடணும். So root of 8 minus 3 the whole square. ஏன்னா 8 தான் x2, 3 தான் sorry 8 தான் x2, 3 தான் x1. அதே மாதிரி y2 minus y1 நீங்க போடணும். ஸோ y2 minus y1 போட்டீங்கன்னா நாங்கள் 6 minus 1 the whole square எழுதணும். ஸோ அவ்வளோதான், the whole root எடுத்துக்கணும். ஸோ 8 minus 3 the whole square நீங்க 5 square எழுதலாம். அதே மாதிரி 6 minus 1 the whole square நீங்க 5 square எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்க 5 square plus 5 square எப்படி எழுதலாம்? ஸோ root of 5 square plus 5 square உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ root of 5 square plus 5 square 5 square உங்களுக்கே 25 தெரியும். ஸோ root of 25 plus 25 நீங்க எழுதிக்கலாம். அதை root of 25 plus 25. ஸோ 2 times 25 எழுதலாம். ஸோ root of 2 into 25. ஸோ நீங்க இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா root 2 into root 25 எழுதலாம் ஃபைனலா. ஸோ root 25 உங்களுக்கே தெரியும் ஃபைன். root 2 நீங்க சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 5 root 2 தான், அவ்வளவுதான். ஸோ ஏசி ஈக்குவல் டு 5 root 2 அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் அழிச்சிடுறேன், இது தேவையில்லை. இன்ஃபேக்ட் நம்ம அழிச்சிடலாம், தேவையில்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க வீடியோ பார்த்துக்கலாம் வேணா. ஓகேவா? ஸோ ஏசி ஈக்குவல் டு 5 root 2 நீங்க எழுதிக்கலாம் ஃபைனலா. ஸோ இப்போ ஏபி பிளஸ் பிசி போட்டா ஏசி வருதா? ஸோ 5 root 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன்னா 5 root 2 அவ்வளவுதான். ஸோ ஏபி என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 3 root 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பிசி வந்து 2 root 1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஏபி பிளஸ் பிசி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 root 2 வருதா? வருது. 3 root 2 plus 2 root 2 is nothing but 5 root 2 அவ்வளவுதான். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்க கொலினியர் டெஃபினட்டா சொல்லலாம். A, B, C ஆர் கொலினியர் since they form this particular equation, since they follow this particular rule, அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஸோ ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியறதுனால நீங்க இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க கொலினியர்னு கூப்பிடலாம், அவ்வளவுதான். ஸோ since you are able to form this equation, you can call these 3 points as collinear points. A, B, C are collinear since you are able to form this particular equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியறதுனால இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க கொலினியர்னு கூப்பிடலாம், அவ்வளவுதான். ஸோ எப்படி வேணாலும் ஆக்சுவலா இருக்கலாம். சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம்னா ஏபி பிளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசின்னு இருக்கலாம். அதுவும் அந்த கண்டிஷன் நடந்தாலும் இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க கொலினியர்னு கூப்பிடலாம். ஆனா பார்க்க வேற மாதிரி இருக்கும் அது. ஸோ இப்போ நீங்க கிராஃப்ல வரைஞ்சீங்கன்னா, நான் கிராஃபே எடுத்துக்கிறேன். இப்போ 3 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 3,1, 6,4, 8,6. ஓகேவா? ஸோ சப்போஸ் அவங்க வேற மாதிரி நேம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போஸ் இது 3,1,
ஸோ நான் ப்ராப்பராக மறைஞ்சிக்கிறேன். 3,1 6,4 6,4 8,6 கரெக்டா? ஸோ இந்த 3 பாயிண்ட் கொலினியர். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நீங்க கிராஸ் கட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது கொலினியர் தான், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் கிளியர்லி a கொலினியர் பாயிண்ட். தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த 3 பாயிண்ட் நீங்க கட் பண்ணி ஒரு லைன் வரைய முடியுது. ஸோ நீங்க இந்த 3 பாயிண்ட் கொலினியர்னு கூப்பிடலாம், அவ்வளவுதான். ஆல் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் சின்ஸ் யூ ஆர் ஏபிள் டு டிரா ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங் த்ரூ them, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண மட்டும்தான் கொலினியர்னு கிடையாது. சப்போஸ் இப்படி ஃபார்ம் பண்ண முடிஞ்சா கூட உங்களுக்கு கொலினியர் தான். பேசிக்கா சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் ஷுட் பி லாங்கர் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாங்கர் சைடு அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சாலே அந்த 3 பர்டிகுலர் பாயிண்ட் நீங்க கொலினியர் பாயிண்ட்னு கூப்பிடலாம். சப்போஸ் இப்படி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கலாமே, ஏபி பிளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசினா, ஏபி பிளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசினா ஸ்டில் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அதே மாதிரி இல்லைன்னா ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசினாலும் ஓகே தான், இல்ல ஏசி பிளஸ் பிசி இருந்தாலும் ஓகே தான். ஏசி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏபின்னு கிடைச்சா கூட ஓகே தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்கா எது நடுவில் இருக்குன்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ இப்போ ஏபி பிளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசினா என்ன ஆகும்னா பி வந்து என் பாயிண்டா இருக்கும், ஏவும் பியும் தான் என் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா பியும் சியும் தான் என் பாயிண்டா இருக்கும். ஆக்சுவலா பார்க்க எப்படி இருக்கும்னா அப்ப இப்படி ஒரு லைன் இருக்கும். ஸோ நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம், இப்படி ஒரு லைன் இருக்கும், பியும் சியும் என் பாயிண்ட்ஸா இருக்கும், ஏ வந்து நடுவில் இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும் பார்க்காது. பி இங்க இருக்கும், சி இங்க இருக்கும், ஏ நடுவில் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து என் பாயிண்டா இருக்கும், சி வந்து நடுவில் இருக்கும். அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஏவும் பியும் என் பாயிண்ட்ஸா இருக்கும். அதாவது இப்படி இருக்கும் பேசிக்கா, ஏவும் பி இங்க இருக்கும், நடுவில் சி இருக்கும். நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்க இப்படிதான் இருக்கும், ஏபிசி, பி வந்து நடுவில் இருக்கும். ஸோ இப்போ 3 பாசிபிள் கேசஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு லாங்கர் சைடு அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த 3 பாயிண்ட் நீங்க கொலினியர் கிளைம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் 4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. அதாவது இந்த எக்ஸசைஸ்ல இருந்து பேசிக்கா பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ் அப்படின்ற எக்ஸசைஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின் 4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் 5 ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே எக்ஸசைஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.